இது என்னன்னு பார்த்தீங்களா? இது வந்து பைசி முருங்கைக்காய் பொரியல். இப்போ முருங்கைக்காய் ரொம்ப சீப்பா விற்கிற காலத்தில, இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து முருங்கைக்காய் வந்து முத்தலும் இருக்கக்கூடாது, எலம்பாவும் இருக்கக்கூடாது. நடுத்தரமா இருக்கணும். இந்த அளவுக்கு அறுத்துக்கணும். அப்புறம் தக்காளி, வெங்காயம் போட்டு எண்ணெய் ஊற்றி தக்காளி, வெங்காயம் போட்டு வதக்கி, அதில் வந்து நான் சாம்பார் பொடி தான் போடுவேன். ஏன்னு சொன்னால், அந்த சாம்பார் பொடியில் துவரப்பருப்பு, வெந்தயம், சீரகம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால சாம்பார் பொடி போட்டு வதக்கி, அதில் வந்து இந்த முருங்கைக்காய போட்டு முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சா நல்லா அப்போ ஒரு ஸ்பூனு தேங்காய் சொரவுன்னு தேங்காய் இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வதக்கி எடுத்தால் ஸ்பைசி முருங்கைக்காய் பொரியல். இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு தொட்டும் சாப்பிட்லாம். இதை வந்து சாப்பாட்டுக்கு பெனஞ்சு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.